இபிஎஃப்ஓ நம்ம கிட்டேருந்து படிக்கிற பிஎஃப் பணத்துக்கு அவங்க குடுக்குற வட்டிய உயர்த்த போறாங்க அப்படின்னு சமீப காலமா ஒரு தகவல் பரவிட்டு இருந்தது. ஆனா அதெல்லாம் இல்ல. நாங்க இதுவரைக்கும் இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட தான் அப்படியே மெயின்டெயின் பண்ண போறோம் அப்படின்னு இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு? இத எப்படி கால்குலேட் பண்றது? உங்க சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றீங்க? எம்ப்ளாயர் உங்களுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றாங்க? இதுக்கு எப்படி வட்டி கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருந்தாங்க. இதனால நிறைய பேங்க்ஸோட லோன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டும் சரி, இல்லைன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட்டும் சரி மாறப்போகுது அப்படிங்கிற பேச்சு தொடர்ந்து ஏற்பட்டது. நிறைய பேங்க்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து இபிஎஃப்ஓக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறப்போகுது. இனிமேல் நம்ம கிடைச்சிட்டு இருக்கிற பென்ஷனுக்கான இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்சஸ் வரப்போகுது, அதுலயும் ஹைக் வரப்போகுது அப்படின்னு கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியால நிறைய தகவல்கள் பார்க்க முடிஞ்சது. ஆனா இதை கிளாரிஃபை பண்ற விதமா இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த சேஞ்சுமே இல்ல. இப்போ 8.25% கொடுத்துட்டு இருக்கோம். அதே தான் இந்த ஃபினான்ஷியல் இயர்லயும் கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இபிஎஃப்ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படிலாம் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ ஹிஸ்டரியில அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இருக்கிறதுலே ரொம்ப அதிகபட்சமா 12% வரைக்கும் வட்டி கொடுத்துருக்காங்க. இது எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் ஜூன் 2001ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சமீபத்துல எந்த லெவலில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 2019ல இருந்து 2021 வரைக்கும் 8.5% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 2022 நிதியாண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல 8.10% வரைக்கும் வட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உயர்த்தி 2023ஆம் நிதியாண்டுல பார்க்கும்போது 8.15% கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து 2023-24ஆம் நிதியாண்டுல நம்ம பார்க்கும்போது 8.25% கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் 2025-26ஆம் நிதியாண்டுக்கும் நாங்க ஃபாலோ பண்ண போறோம். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.25% தான் கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நீங்க எப்படி உங்களோட இபிஎஃப் கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த இபிஎஃப்ஓ பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி, அதாவது நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்போம். அதே மாதிரி எம்ப்ளாயர், அதாவது நம்மளுக்கு வேலை அமைச்சிருக்கிற நிறுவனம் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. இந்த ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷனும் சேர்த்து இதுக்கு கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு வட்டி கொடுப்பாங்க. இது எல்லாம் சேர்த்து தான் நமக்கு பென்ஷனா கிடைக்கும். இப்போ எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ்ல இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பேசிக் பே பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் இந்த ரெண்டையும் சேர்ந்து எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுல இருந்து 12% நம்ம கையில இருந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட நிறுவனம் சார்ந்து அவங்களும் கொடுப்பாங்க. ரெண்டு பேருமே 12% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச அந்த அமௌண்ட்டை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம்ல 8.33%, இபிஎஃப்க்கு கீழே 3.67% வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் இந்த இபிஎஃப் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம நம்பர்ஸ்ல இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். உதாரணத்துக்கு உங்களோட பேசிக் பே பிளஸ் உங்களோட டியர்னஸ் அலவன்ஸ் டிஏ ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க 14,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 14,000ல இருந்து 12%, அதாவது 1,680 ரூபாய் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி உங்க நிறுவனத்துல இருந்தும் 1,680 ரூபாய் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ உங்களோட டியர்னஸ் அலவன்ஸ் பிளஸ் உங்களோட பேசிக் பே இது ரெண்டுமே சேர்த்து நீங்க 14,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 14,000ல இருந்து 12% நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதாவது 1,680 ரூபாய் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். உங்களோட எம்ப்ளாயர், அதாவது உங்களோட கம்பெனிலேருந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இபிஎஸ் இபிஎஃப் அப்படின்னு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ முதல் கான்ட்ரிபியூஷன் 8.33%. இது அந்த 14,000லேருந்து இந்த 8.33% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,166 ரூபாய் வரும். அதையும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இபிஎஃப்க்கு 3.67% எடுத்துப்பாங்க. அதை நம்ம 14,000க்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 514 ரூபாய் வரும். ஸோ இப்போ நீங்க இபிஎஃப் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ண அந்த இபிஎஸ் விட்டுட்டு நீங்க போட்ட 1,680 ரூபாய் பிளஸ் உங்க எம்ப்ளாயர் போட்ட 514 ரூபாய் இதை ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா 2,194 ரூபாய் வரும். ஸோ இதுதான் உங்களோட அந்த பிஎஃப் பிடிக்கிற அமௌண்ட். இந்த அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு 8.25% வட்டி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற வட்டி தான் உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்துக்கிட்டே வரும். அதுக்கப்புறமா நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் ஒரு லம்சமா சேர்ந்துருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்படிதான் இபிஎஃப் ஸ்கீம் ஒர்க் ஆகுது. இதுல அந்த இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் தனியா இருக்கும், இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் தனியா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு இந்த வட்டியெல்லாம் மாற்றும் போது உங்களுக்கு அந்த டென்யூர்ல கொஞ்சம் அதிகமான அளவில் வட்டி கிடைச்சிருக்கலாம். இல்ல அப்போ குறைக்கிறாங்க அப்படின்னா குறைவான அளவுல வட்டி கிடைச்சிருக்கலாம். ஆனா இந்த நிதியாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. முன்னாடி இருந்த மாதிரியே
0.25% தான் இருக்க போகுது அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.